7 ஆவிகள் இந்த பெண்மணியுடைய சரத்துக்குள்ளே இருக்கிறது. இப்பொழுது பிசாசு எப்படி போகிறது என்பது வருகிறது என்பதல்ல தியானம். உயிர்த்தெழுடைய வல்லமையில் கர்த்தருடைய ஆவியானவர் சரீரத்தில் பிசாசு இருக்க கர்த்தர் அனுமதிக்கிறது. அது சரீரமாக தான் பிசாசு வரும். ஆனால் வசனம் சொல்லுகிறது புதிய சிருஷ்டி தேவாலயமாய் காணப்படுகிறது சரீரம். இது ஒரு தனி மனித கட்டுப்பாட்டுக்குள்ளே கர்த்தர் கொடுக்கறது இல்லை. எதை? தேவ சபையை. தேவ சபை என்பது தேவன் ஆளுகை செய்கிற இடமா இருக்கிறது. இந்த பெண்மணிகளுடைய வாழ்க்கையிலிருந்து பிசாசு துரத்தப்படுகிறது. ஆனால் இந்த அம்மா என்ன செய்கிறதுன்னு கேட்டால், இது கல்லறைக்கு போகிறது, அதிகாலையில் எழும்புகிறது, இது செய்கிற எல்லா சேஷ்டைகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது மிகப்பெரிய பரிசுத்தவாட்டியாக காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளில் அவங்க மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இது தேவனுடைய சபை. இதற்குள்ளே பிசாசு இருக்க முடியாது என்பது எப்படி என்று கேட்டால், இது புது சிருஷ்டியாய் காணப்பட வேண்டும். இது புது சிருஷ்டியாய் காணப்பட்டால்தான் உங்களுக்கு விடுதலை ஜீவியம் காணப்படும். நீ கல்லறைக்கு போகிறதுனாலேயோ நீங்கள் இயேசுவை நினைத்து அழுதுகிறதுனாலேயோ இது வரப்போகிறது இல்லை. இது வரப்போகிறது எப்பொழுது என்று கேட்டால், இது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நானும் செய்யப்படுகிற காரியம் என்னவென்று கேட்டால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் எப்படி இருக்கணும்? கலங்காது இருக்கணும். நம்ம போய் கல்லறைக்கு போகிறோம், நம்முடைய பக்தி இதுதான் சொல்கிறது. ஒரு சாரார் மதவாதிகளாக இருப்பாங்க. இயேசுவை பார்க்கணும், சபைக்கு போகணும், நல்லது. சபைக்கு போகிறது வருகிறது நல்லது. ஆனால் நீ சபையாக வாழ வேண்டும் என்பது தான் உயிர்த்தெழுடைய ரகசியம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? எதில் நம்ம அடிபட்டு போய் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கற்றுக்கொள்ளுகிற சத்தியத்துக்கு உத்தமமாக இல்லை. ஏன் உத்தமமாக இல்லை? நம்முடைய வாழ்க்கை சரியில்லை. நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம போய் இதெல்லாம் செய்ய வேண்டும். அவள் துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு போய் அவர்களோடு கூட இருந்தவர்களுக்கு துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தால் இடத்துல போய் அந்த செய்தி அறிவித்தார். இன்று உலகம் முழுவதும் என்ன பிரசங்கிக்கப்படுகிறது என்றால், ஒரு பெண்ணின் மூலம் உயிர்த்தெழுதலுடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அதையெல்லாம் நகைச்சு என்ன சொல்லாங்க, ஆமாம் பொம்பளை கிட்ட சொன்னால் அது சீக்கிரம் பரவும், சொல்லிட்டு சொல்லாதன்னா நிறைய போய் சேர்ந்துடும் அப்படின்வாங்க. சத்தியம் அப்படி இல்லை. கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், உயிர்த்தெழுடைய ரகசியங்களை குறித்து உங்களிடத்தில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன்.